ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா வந்து இப்போ கையுங்காலமாக வந்து யாருடா சிக்க போகிறது அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம அஞ்சலி மட்டும்தான். அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க நம்ம என்ன பண்ணாலையும் இங்கே நம்மளை வந்து யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் தப்பு பண்ணால் யாருனாலையும் வந்து தட்டி கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ அவங்க மாற போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ நாளாக வந்து நம்ம அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து பொறுத்து வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கிய இந்த ஒரு ஆப்ஷனை வந்து இவளுக்கு கொடுக்கக்கூடாது, அதனால தான் வந்து இவ இப்படியெல்லாம் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த அஞ்சலியோட கதையை வந்து டோட்டலாக முடிக்கிறதுக்காக அவள் வந்து இப்போ கர்ப்பமாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. இப்போ என்ன பண்ணாங்க அவங்க, இப்போ கார்த்திகை வச்சு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து முடிச்சு கட்டிடலாம், அவருக்கு எல்லா உண்மை தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் இந்த ஒரு உண்மை தெரிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுனாங்க. ஏன்னா கட்டிக்கின புருஷங்கிட்டே வந்து என்ன பண்ணாங்க, நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னடனாக்க நம்ம கார்த்திகே வந்து ஒரு பக்கம் வந்து கடத்தி வச்சு எல்லாம் மிரட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி வந்து இப்போ தான் வந்து எப்படி மாட்ட போகிறாங்கன்னாக்க, கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சு நம்ம இலக்கியா வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த மாதிரி இவங்க தர்ற ஆயில்மெண்ட் எடுத்துன்னு போய் தடவி பார்த்தா ரொம்பவே நல்லது அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம கார்த்திகம் வந்து ஆசாசியாக வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து இங்கே பார்த்தனா தான் வந்து தெரியுது இந்த அஞ்சலி எல்லாம் போட்ட வேஷம் எல்லாமே வந்து உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீனில் கூட வந்து நம்ம கார்த்திக் வந்து எப்படி உண்மையை கண்டுபிடிச்சிருவார் அப்படி தான் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து அதை வந்து அதோடு முடிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம பைரவி வந்தாங்க இல்லைங்களா, நம்ம பைரவி வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ அந்த இடத்துல வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. ஏன்னாக்கா இவ வந்து இதில் கூட வந்து பொய் சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்க, சரி கார்த்திகம் ஆசாசியாக வாங்கியிருக்கான், அண்ணியும் வந்து இந்த மாதிரி இதுன்றாங்க, இதாவது தடவி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. வந்ததும் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ காட்டு வைத்த காட்டு அப்படின்னு வந்து கேட்க உடனே வந்து பார்த்தாக்கா அங்கே வந்து குழந்தை இருக்கிற அடையாளமே வந்து தெரியல, கொஞ்சம் அறிகுறியுமே தெரியல. அப்புறம் பார்த்தோன்னாக்கா அவள் கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலார்னு வந்து நம்ம அஞ்சலி கன்னத்திலே வந்து அடிச்சிடுறாங்க. ஏன்டி என் அண்ணியை ஏமாத்துறதும் இல்லாமல் என் மகனை அதாவது கார்த்திகை ஏமாத்துறது இல்லாமல் என்னை இவ்வளோ நாளாக கூட வச்சு ஏமாத்திருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்துகிறாங்க. உடனே வந்து நம்ம அஞ்சலிக்கு அடி பலார்னு வந்து கன்னத்திலே வந்து விழ ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு டைமில் வந்து இந்த அஞ்சலிக்கு இது வந்து தேவை தான். ஏன்னா பைரவியும் ஏமாற்றி வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த தண்டனை சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.